ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்டனோட வீடியோ தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து செம்பருத்தி செடி, ரெட் கலர் நாட்டு செம்பருத்தி. பக்கத்தில் இது மல்லிப்பூ, மல்லிப்பூவில் இது ஒரு வெரைட்டி, இன்னொரு வெரைட்டி பக்கத்தில் இன்னொரு சைடு இருக்குது. அப்புறம் இங்கே இது வந்து முல்லைச்செடி. இங்கே பாருங்கள், இந்த மல்லிப்பூ செடியில் 3 மொக்கு கூட வந்திருக்கு பாருங்கள். அதில் தான் ஒரு தக்காளி செடி இருந்தது பக்கத்தில் இருக்க முல்லை செடியில். அதில் இருந்து தான் இப்போ நான் தக்காளி பறித்தேன். அது மட்டும் இல்லாமல் மொச்சை நிறைய பறித்ததை வீடியோ போட்டிருப்பேன், அதுவும் இந்த தொட்டியில் இருந்து தான். அதை ஃபுல்லாக இப்போ கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணிவிட்டு சின்னதாக அதுவே அரும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இலெல்லாம் விட்டுருக்கு. பக்கத்தில் வந்து மாதுளம் பழம். அப்படியே இந்த செவுத்து மேலே பார்த்திங்கன்னா இது வந்து சிலோன் பசலை சொல்லுவாங்க, அந்த கீரை. அப்புறம் இங்கே வந்து இந்த முலாம்பழம் இருக்குல்லே, அது வச்சுருக்கோம். அது விதை போட்டு முளைச்சிருக்கு, பூவெல்லாம் வருது. இன்னும் பழம்லாம் வர அளவுக்கு இன்னும் வளரல. பக்கத்தில் இது வந்து ஓமவல்லி. இது பக்கத்தில் அந்த கிட்னி செடி, கிட்னிக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரணகளி. இங்கே பக்கத்தில் வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கும் இல்லையா, திருநீற்று பச்சிலை, அது பக்கத்தில் இது தான் ரொம்ப வருஷமாக இருக்க மல்லிகைப்பூ. அது இப்போ புதுசாக வாங்கி வச்சது. இங்கே இதுலேயும் பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு இப்போ தான் நல்லா முளைச்சி வந்திருக்கு. பக்கத்தில் இதுவும் மல்லிச்செடி தான். அதில் நிறைய வந்துருச்சு, இடம் பத்தலைன்றதுனால அதிலேருந்து 2 செடி எடுத்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய். ஆனால் மொக்கு வருது. இதை பாருங்கள், இப்போ இதில் கூட 3 மொக்கு இருக்குது பாருங்கள். கீழே இந்த இடத்துலையும் 3 மொக்கு இருந்தது, உடஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாமே மொக்கு வருது, ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ காய் வர மாட்டேங்குது. இதில் தான் ஆல்ரெடி ஒரே ஒரு பெரிய காய் ஒன்று எடுத்திருக்கேன், ஒன்று. அது ஃபஸ்ட்டு காய் வந்து விதைக்கி விட்டுடுறதுனால விதைக்கி விட்டு எடுத்து வச்சிட்டேன். பக்கத்தில் இங்கே பாருங்கள், பப்பாயா. மேலே இந்த தொட்டியில் முடக்கத்தான் கீரை. இதில் வந்து இப்போ விதை போட்டு சகப்பு தண்டுக்கீரை முளைச்சிட்ருக்கு. அதுலேயே ஒரு பச்சை தண்டுக்கீரையும் இருக்குது. அது இல்லாமல் முலாம்பழம் விதை விழுந்து அது வேறு வளர்ந்துருக்கு. பக்கத்தில் அவரைக்கொடி. அதுக்கு பக்கத்தில் வந்து வேர்க்கடலை. இது வந்து ஏப்ரலில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து ஒரு மிளகாய் செடி வளர்ந்து இது பாருங்க, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னும் மிளகாய் இது பாருங்க, மிளகாய் வந்திருக்கு. இப்போ தான் பார்க்குறேன் நான். 2-3 மிளகாவும் வந்திருக்கு. நல்லா ஊசி மிளகான்னு நினைக்கிறேன், காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 நிறைய மிளகாய் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதில் 2 தெரியுதுங்களா. அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் 2 தெரியுது. இங்கே ஒன்று குட்டியாக இருக்குது பாருங்கள். குட்டியாக இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் இதிலெல்லாம் நிறைய பூ வச்சுருக்கு. இது பாருங்கள், இதுலேயும் ஒரு மிளகாய் வந்திருக்கு. அங்கே ஒன்று இருக்குது. இதோ இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது. இதில் என்ன பூலாம் வைக்கலை. கீழே அதுக்கு இங்கே பார்த்தோம் இல்லையா, பப்பாயா செடிக்கு பக்கத்தில் வந்து மருதாணி. இதுவும் நல்லா செவக்கும். பக்கத்தில் சீத்தாப்பழம் இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு, இன்னும் அந்தளவுக்கு வரல. பக்கத்தில் இது வந்து நித்திய மல்லி, நல்லா வளர்ந்துருந்தது. மொக்கு வருது, ஆனால் செடி ரொம்ப கொடி மாதிரி பெருசாக போகிறதுனால இப்போ தான் ஃபுல்லாக எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்து கட் பண்ணி விட்டுருக்கேன். வேறு நிறைய போயிடுச்சு, அதனால் வேரெல்லாம் எடுத்து கட் பண்ணி சின்னதாக வச்சு இது பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. பக்கத்தில் அரளிப்பூலேயே அந்த அடுக்கு அரளி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை செடி பக்கத்தில் நம்ம எப்பவும் பறிக்கிற சாமந்தி பூச்செடி, சாமந்தி பூக்கள்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் லெமன் கிராஸ் தான் வச்சேன். அதுலேயே ஒரு காராமணி விதை போட்டிருந்தேன். காராமணி வீட்டில் முளைச்சிருந்ததுன்னு விதை போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், லெமன் கிராஸ் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஓரளவுக்கு வளருது. வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, 1 மாதம் தான் ஆகுது. அந்த காராமணி முளைச்சி இது பாருங்கள், காராமணி நல்லா பெருசாக இலை விட்டுருக்கு, நல்லா வளர்ந்து வருது. நல்லா பெரிய இலை. இங்கே பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் கிழங்கு. இதுலேயும் க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன். மேலே ஒரு ஃப்ரிட்ஜு ட்ரே வரும் இல்லையா, அதுலேயும் மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு வாட்டி மஞ்சள் அறுவடை வீடியோவும் போட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நாட்டு வல்லாரைக்கீரை. அதுவும் கடையில் வாங்கி அதுக்கப்புறமேட்டு அதில் வேரோடு இருந்ததை வச்சு தான் இவ்வளோ முளைச்சிருக்கு.
பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பாரிஜாதம். இதில் ஒரே ஒரு மொக்கு வந்தது, அதுக்கப்புறம் வரல. 3-4 செடி ஒன்றா இருந்தனால இப்போ பிரித்து இங்கே ஒன்று வச்சுருக்கேன், வேறு ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அதை அப்புறம் காமிக்கிறேன். இதுவே வீடியோ லென்த்தாக 5 மினிட்ஸ் மேலே போயிட்டதுனால பாதி வீடியோ இப்போதைக்கு போட்டிருக்கேன், மிச்ச பாதி இன்னொரு நாள் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.